ஸோ வெல்கம் ஆல். இன்றைக்கி நம்ம பெல்டெக்ஸோட க்ரோர் ப்ரைவசி டெக்னாலஜிஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த செஷனோட 4 மேஜர் அப்ஜெக்டிவ்ஸ் என்னென்னா, இதோட ஹோலிஸ்டிக் ப்ரைவசி ஈகோசிஸ்டம் என்ன, ஃபவுண்டேஷனல் ப்ரைவசி டெக்னாலஜிஸ் என்ன, அண்ட் ஸ்ட்ராட்டஜிக் மார்க்கெட்டிங் பொசிஷன் என்ன, அப்புறம் இதோட கன்சென்சஸ் மெக்கானிசமோட எவல்யூஷன் என்ன. இந்த 4 தான். ஸோ இதில் என்னால் மொத்த டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட்ஸையும் கவர் பண்ண முடியாது, பட் முடிஞ்ச அளவுக்கு கவர் பண்ணியிருக்கேன். அண்ட் நான் இங்கே எந்த ஒரு விஷயம் சொன்னாலும் நீங்கள் அதை ஒரு ஓன் ரிசர்ச் பண்ணி கூட யூ கேன் செக் இட் அவுட். ஸோ டு ஸ்டார்ட் வித், முதல்ல இருக்கிற டெக்னாலஜி வந்து ரிங் சிடி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ரிங் சிடி வந்து பேசிக்காக டிரான்சாக்ஷன் அமௌண்ட்டை வந்து ஹைட் பண்ணுறதுக்காக தான் யூஸ் பண்ணுறது. ஸோ ஒரு பிளாக் செயினில் மல்டிபிள் பிளாக்ஸ் இருக்கும். ஸோ பிளாக் ஏ டு பிளாக் பி வந்து ஒரு 100 பிடிஎக்ஸ் நீங்கள் சென்ட் பண்ணுறீங்க அப்படின்னா, நடுவில் யாராவது இன்டர்வீன் பண்ணாங்க அப்படின்னா அவங்களுக்கு டிரான்சாக்ஷன் அமௌண்ட் தெரியக்கூடாது அப்படின்றதுக்காக கொண்டு வந்த பார்த்த ஒரு டெக்னாலஜி தான் வந்து ரிங் சிடி. இந்த ரிங் சிடி யூஸ் பண்ணி இந்த அமௌண்ட் டிரான்ஸ்ஃபர்ஸை வந்து ஸ்டெல்த் ஆக்கிடுவாங்க. அண்ட் இதில் இருக்கிற செகண்ட் மேஜர் டெக்னாலஜி வந்து ஸ்டெல்த் அட்ரஸஸ். அதாவது ஏ டு பி திருப்பி நீங்கள் இப்போ ஒரு டிரான்சாக்ஷன் கண்டக்ட் பண்ணும்போது பிக்கு வந்து உங்கள்கிட்ட அந்த காசு வந்ததுன்னு உங்கள் அட்ரஸை பேக் ட்ரேஸ் பண்ணக்கூடாது. அதுக்காக ரெண்டாவது டெக்னாலஜி ஸ்டெல்த் அட்ரஸஸ் அப்படின்னு சொல்லிட்டு, மூணாவது டெக்னாலஜி வந்து ரிங் சிக்னேச்சர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. எப்படி இந்த ஸ்டெல்த் அட்ரஸஸை வந்து பர்ஃபார்ம் பண்ணுறாங்க அப்படின்றதுனா ரிங் சிக்னேச்சர்ஸ் யூஸ் பண்ணி தான். அதுவும் என்ன டெக்னாலஜி நான் உங்களுக்கு அப்கமிங் ஸ்லைட்ஸில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபோர்த் வந்து மேண்டேட்ரி ப்ரைவசி. ஒரு சில ப்ரைவசி காயின்ஸில் மட்டும்தான் வந்து மேண்டேட்ரி ப்ரைவசி பாலிசி இம்ப்ளை பண்ணியிருப்பாங்க. மேண்டேட்ரி ப்ரைவசி பாலிசினா நீங்கள் எந்த பாயிண்ட் ஆஃப் டைமில் பெல்டெக்ஸை டிரான்சாக்ட் பண்ணால் கூட ப்ரைவசி இஸ் பில்டன் பை டிஃபால்ட். ஸோ ஃபஸ்ட்டு ரிங் சிடினா என்ன? ரிங் சிடின்றது எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க அப்படின்னா, இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு தெர் வில் பி an equation to implement this. இந்த ஈக்குவேஷனில் வந்து எக்ஸ் தான் வந்து உங்களோட டிரான்சாக்ஷன் அமௌண்ட்டு, அண்ட் ஏ வந்து பைண்டிங் ஃபேக்டர், அண்ட் இதில் வந்து ஹெச் வந்து எலிப்டிக் கர்வ் பாயிண்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்த எலிப்டிக் கர்வ் என்னன்றது நான் உங்களுக்கு ஸ்டெல்த் அட்ரஸஸில் உங்களுக்கு சொல்கிறேன். அண்ட் இதில் இருக்கிற இதில் ஒரே ஒரு இது பைண்டிங் ஃபேக்டர் மட்டும் வேரியபிளாக இருக்கும். இந்த பைண்டிங் ஃபேக்டரோட மேத்தமேட்டிக்கல் வேல்யூ மாற 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 உங்களுக்கு வந்து அந்த இதோட அமௌண்ட் கன்சீல்மெண்ட் அப்போ தான் வந்து இம்ப்ளிமெண்ட் ஆகும். ஸோ இதுலேயே எப்படின்னா புல்லட் ப்ரூஃப்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொன்று யூஸ் பண்ணுவாங்க ரிங் சிட்டியோட. அஸ்யூம் தட் இப்போ ஃப்ரம் எக்ஸ் டு ஒய் நம்ம வந்து டிரான்சாக்ட் பண்ணும்போது ஒரு 1 பில்லியன் பிடிஎக்ஸ் டிரான்சாக்ட் ஆகுது. இந்த செயினில் கூட இருக்கலாம். 1 பில்லியன் பிடிஎக்ஸ் டிரான்சாக்ட் ஆகுதுன்னா, சின்ஸ் நம்ம அமௌண்ட்டை வந்து கன்சீல் பண்ணுறதுனால வாட் இஃப் யாராவது அதை 2 பில்லியன் ஆர் 3 பில்லியன் ஆக்கிட்டாங்க அப்படின்னா அது கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு நம்பர் ஆஃப் ஸ்பேசிங்ஸை வந்து எக்ஸ்போனன்ஸ் ஃபார்மில் வந்து டிரான்சாக்ஷன் டீட்டெயில்ஸ் எல்லாம் வந்து என்கிரிப்ட் பண்ணிடுவாங்க, என்கிரிப்ட் சால்ட்டிங் பண்ணிடுவாங்க. ஸோ தட் உங்கள் டிரான்சாக்ஷன் அமௌண்ட் வந்து இந்த டெசிமல் ரேஞ்சை தாண்டி போகும்போது ஆர் இந்த பைனரி ரேஞ்சை தாண்டி போகும்போது ஆட்டோமேட்டிக்காக அந்த அமௌண்ட் வந்து ஃப்ளாக் ஆகிடும், அந்த டிரான்சாக்ஷனே ஃப்ளாக் ஆகிடும். ஏன்னா அமௌண்ட் வந்து ப்ராப்பராக இருக்காது. செகண்ட் வந்து ஸ்டெல்த் அட்ரஸஸ். ஸ்டெல்த் அட்ரஸஸ் வந்து அனானிமிட்டிக்கு வந்து ரொம்ப க்ரூஷியல். அதாவது இப்போ வந்து பிட்காயினில் இருக்கிற ஒரு மேஜர் ட்ராபேக்கே வந்து ஸ்டெல்த் அட்ரஸஸ் கிடையாது. ஸோ நீங்கள் ஒரு பிட்காயின் யூஸ் பண்ணி ஃப்ரம் அ யூசர் ஏ டு பி நீங்கள் டிரான்சாக்ட் பண்ணும்போது என்ன ஆகும்னா, பியால் உங்கள் அட்ரஸை பார்க்க முடியும், பார்த்துட்டு உங்கள் நெட்வொர்த்தை கூட பார்க்க முடியும். ஸோ உங்கள் நெட்வொர்க் எல்லாருக்கும் தெரியறது வந்து உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்காது. அதுக்காக தான் வந்து இந்த ஸ்டெல்த் அட்ரஸஸ் இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க. இந்த ஸ்டெல்த் அட்ரஸஸ் வந்து எலிப்டிக் கர்வ் டிஃபி-ஹெல்மேன் கீ எக்ஸ்சேஞ்ச் வழியாக இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க. இந்த கீ எக்ஸ்சேஞ்ச் மெக்கானிசமில் வந்து சர்டிஃபிகேட் அத்தாரிட்டிஸ் அப்புறம் கீ அத்தாரிட்டிஸ்லாம் இருப்பாங்க. ஸோ இப்போ ஒரு கீ அட்ரஸஸில் ஜென்ரலாகவே நமக்கு 2 மேஜர் கீ தேவை, பப்ளிக் கீ அண்ட் ப்ரைவேட் கீ. அதான் வந்து இந்த டியூவல் கீ ஸ்ட்ரக்சர். ஃபர்ஸ்ட் வந்து பப்ளிக் வியூ கீ அண்ட் ப்ரைவேட் ஸ்பென் கீ அப்படின்னு சொல்லிட்டு, சென்டர் வந்து ரெசிபியண்டோட பப்ளிக் கீயை வந்து யூஸ் பண்ணி தான் வந்து அந்த ஒன் டைம் பப்ளிக் அட்ரஸ் வந்து இந்த ஈக்குவேஷன் யூஸ் பண்ணி டிரைவ் பண்ணுவாங்க. இது வந்து ரேண்டமாக இருக்கும். இந்த ஈக்குவேஷனில் வந்து 6 தான் நம்ம நோட் பண்ணக்கூடிய வேரியபிள். இந்த 6ன்றது ஒரு ரேண்டம் நான்ஸ். அதாவது இது வந்து மாறிட்டே இருக்கும். ஒரு தடவை உங்களுக்கு ஒரு அட்ரஸ் ஒன்ஸ் ஜென்ரேட் ஆனதுக்கப்புறம் அது யூனிக்காக இருக்கணும்னு அதை திருப்பி ஜென்ரேட் பண்ண மாட்டாங்க. ஸோ இதுதான் வந்து ஸ்டெல்த் அட்ரஸஸ். உங்களுக்கு இப்படி தான் வந்து ப்ரைவசி என்ஹான்ஸ் பண்ணுறாங்க. தேர்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரிங் சிக்னேச்சர்னு சொல்லுவாங்க. ரிங் சிக்னேச்சர் ஆர்கிடெக்சரில் வந்து 4 மேஜர் பாயிண்ட்ஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஒன் வந்து எம்எல்சாக் சிக்னேச்சர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இதென்னா மல்டிலேயர் அனானிமஸ் குரூப்பை வந்து ஸ்பான்டேனியஸாக லிங்க் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த ரொபஸ்ட்னஸ் வந்து அப்போ தான் கிரியேட் ஆகும்.
இது வந்து எப்படின்னா எவ்வளோக்கு எவ்வளோ கிரிப்டோவோட செயின் வந்து நமக்கு இன்க்ரீஸ் ஆகிட்டே போகிறதோ அவ்வளோக்கு அவ்வளோ இது செக்யூரிட்டியும் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். ஸோ இதுதான் லைக் ஒன் ஆஃப் தி மேஜர் டெக்னாலஜி. செகண்ட் வந்து டபுள் ஸ்பெண்டிங் ப்ரொடெக்ஷன். ஒன்ஸ் உங்களுக்கு வந்து லைக் இந்த ரிங் சிக்னேச்சர் வந்து சைன் ஆகி தான் ஒரு டிரான்சாக்ட் வந்து வேலிடேட் ஆகும். வேலிடேட் ஆகும்போது ஒன்ஸ் இப்போ நீங்கள் ஒரு 100 VDX ஸ்பெண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதையே திருப்பி நீங்கள் ஒரு கிளிச் ஆர் ஏதாவது யூஸ் பண்ணி திருப்பி 100 VDX சென்ட் பண்ண ட்ரை பண்ணக்கூடாது. ஸோ டபுள் ஸ்பெண்டிங் ப்ரொடெக்ஷனும் வந்து உங்களுக்கு லைக் எனேபிள்டாக இருக்கும். அண்ட் இந்த MLSACல தான் என்ன பண்ணுவாங்கன்னா மல்டிபிள் இன்புட்ஸை வந்து ஒரு சிங்கிள் டிரான்சாக்ஷனில் உங்களால் பண்ண முடியக்கூடிய ஒரு கேப்பபிலிட்டி வந்து MLSAC சிக்னேச்சர்ஸ் தான் வந்து கொண்டு வரும். லைக் இது எப்படின்னா மல்டிபிள் பீப்புள் வந்து ஒரு டாக்குமெண்ட் சைன் பண்ணுற வைக்கிறோம். ஆனால் வந்து அப்சர்வர்ஸ் வந்து யார் சைன் பண்ணான்னு தெரியாத மாதிரி பண்ணக்கூடிய ஒரு டெக்னாலஜி தான் MLSAC சிக்னேச்சர்ஸ். அதுக்கப்புறம் இதற்கு வந்து ஒரு ஃபிக்ஸ்டு ரிங் சைஸ் இருக்கும். அதாவது எவ்ரி டிரான்சாக்ஷன் வந்து ஒரு ரியல் சிக்னேச்சர் இருக்கும், 1 ரியல் சிக்னேச்சர் இருக்கும். அதுக்கப்புறம் அதில் 10 டீகாய் சிக்னேச்சர்ஸ் இருக்கும். ஸோ இந்த 11 சிக்னேச்சர்ஸ் வந்து கலந்து தான் ஒரு டிரான்சாக்ஷனை வந்து லைக் என் டெஸ்டினேஷனுக்கே கூட்டின்னு போகிறாங்க. அப்போ அந்த டெஸ்டினேஷன் யூசருக்கு வந்து இந்த 11 பீப்புள் யாரோ ஒருத்தர் அமைச்சிருக்காங்கன்னு தெரியுமே தவிர யாருன்னு பேக் ட்ராக் பண்ண முடியாது. ஸோ இதுதான் வந்து அந்த டீகாய் யூஸ் பண்ணி அனானிமிட்டியை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறாங்க. அண்ட் சின்ஸ் டீகாயும் லெசர் நம்பர்ஸில் இருக்கிறதுனால இதோட டிரான்சாக்ஷன் ஸ்மாலராகவும் இருக்கும், ஃபாஸ்டராகவும் கொண்டு போகலாம். அண்ட் இப்போ யூஸ்வலாகவே டிரான்சாக்ஷனுக்கு வந்து இப்போதைக்கு யூஸ் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா RSA மேஜராக யூஸ் பண்ணுவாங்க. ஆனால் RSA வந்து ஒரு கீ சைஸ் வந்து ஜாஸ்தியாக இருக்கும், அதனால ஸ்பீடு வந்து கம்மியாக இருக்கும். அதனால இவங்க எலிப்டிக் கர்வ் கிரிப்டோகிராஃபி யூஸ் பண்ணி அந்த கர்வில் ரேண்டம் நான்ஸ் யூஸ் பண்ணி இதை கீ சைஸும் கம்மியாக இருக்கும் அண்ட் உங்களுக்கு வந்து லைக் ஸ்பீடுமே வந்து ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ இந்த ஸ்பீடு ஜாஸ்தியாக இருக்கிறதுக்கான ரீசன் வந்து இப்போ இந்த பவர் ஆஃப் பெல்டெக்ஸில் வந்து இந்த கேலஸ்டோ ஸ்ரீனிவாசன் சார் என்ன சொல்லியிருப்பாருன்னா இப்போதைக்கு 10K டிரான்சாக்ஷன்ஸ் பர் 30 செகண்ட்ஸ் அளவுக்கு லைக் பெல்டெக்ஸோட கேப்பபிலிட்டி இருக்குது. அதை வந்து இப்போ TWF லேப்ஸோட சேர்ந்து அதை வந்து 1 lakh டிரான்சாக்ஷன்ஸ் பர் 30 செகண்ட்ஸாக இம்ப்ரூவ் பண்ணுறாங்க. ஸோ அதுக்கெலாம் இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் இந்த சைனர் ஆம்பிக்யூட்டின்றது என்னென்னா வந்து லைக் அந்த என்ஷூர் தட் ஒரு ஒரிஜினல் மெம்பர் தான் வந்து இந்த டிரான்சாக்ஷனை சைன் பண்ணியிருக்காங்க அப்படின்றதுனால ஸோ டிரான்சாக்ஷன் வந்து டினை ஆகிறதுக்கான சான்சஸும் கம்மியாக இருக்கும். அண்ட் அடுத்தது பார்த்தீங்கன்னா கன்சென்சஸ் எவல்யூஷன். மேஜராக 2 types ஆஃப் கன்சென்ஷன் எவல்யூஷன் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஒன் வந்து ப்ரூஃப் ஆஃப் ஒர்க், இன்னொன்று வந்து ப்ரூஃப் ஆஃப் ஸ்டேக். ப்ரூஃப் ஆஃப் ஒர்க் என்னன்னா வந்து ஹையர் எனர்ஜி கன்சம்ஷன் தேவைப்படும் அண்ட் பிளாக் வேலிடேஷனும் வந்து லைக் எனர்ஜி இன்டென்சிவ் கம்ப்யூட்டேஷனல் பசில்ஸாக யூஸ் பண்ணி தான் பிளாக் வேலிடேஷன்லாம் நடக்கும். ஸோ இதனால வந்து மற்ற கண்ட்ரியோட அடாப்ஷன் ரேட் வந்து கம்மியாக இருக்க சான்சஸ் இருக்குது. ஸோ பெல்டெக்ஸ் வந்து 2021 வந்து ப்ரூஃப் ஆஃப் ஸ்டேக்கு வந்து அடாப்ட் ஆகியிருந்தாங்க. இந்த ப்ரூஃப் ஆஃப் ஸ்டேக்கில் வந்து வேலிடேட்டர்ஸ் வந்து ஓனர்ஷிப்போட ஸ்டேக்கிங் பேஸ் பண்ணி தான் வேலிடேட் பண்ணுவாங்க. ஸோ இங்கே வந்து உங்களுக்கு எனர்ஜி கன்சம்ஷனும் கம்மியாக இருக்கும், ஃபாஸ்டர் டிரான்சாக்ஷன் ஸ்பீட்ஸ் உங்களால் அச்சீவ் பண்ண முடியும். இது என்விரான்மெண்ட் சஸ்டைனபிள் ஆப்ரேஷன்ஸ் கூட உங்களால் செட்டப் பண்ண முடியும். அடுத்தது பார்த்தீங்கன்னா பெல்டெக்ஸோட ஈகோ சிஸ்டம். ஸோ இதில் வந்து பிசாட், பெல்நெட், BNS, மாஸ்டர் நோட் விடுங்க. இதை நான் ஆல்ரெடி லைக் அந்த 10,000 VDX கான்செப்ட்லேயே இது நம்ம அப்புறம் பார்க்கலாம். இந்த 3 மேஜர் இப்போதைக்கு இவங்கள்ட்ட 3 மேஜர் ப்ராடக்ட்ஸ் தான் இருக்குது. பிசாட் வந்து வாட்ஸ்அப் மாதிரி லைக் ஃப்ரம் சென்டர் டு ரிசீவர் நீங்கள் டிரான்சாக்ட் பண்ணிக்கலாம். ஆனால் உங்களோட ஐடென்டிட்டி வந்து ஹிடனாக இருக்கும். ஏன்னா உங்கள்கிட்டேருந்து எந்த ஒரு லைக் ஆதார் கார்டோ இல்லை உங்கள் சிம் கார்டு இது எந்த டீட்டெயில்ஸுமே கேட்காம டீசென்ட்ரலைஸ்டாக இருக்கும். அதனால இது வந்து ஒரு ப்ரைவசி ஃப்ரெண்ட்லி அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் பெல்நெட் வந்து ஒரு டீசென்ட்ரலைஸ் VPN சிமிலர் டு ஒரு டார் மாதிரி ஆக்ட் ஆகும். நீங்கள் லைக் உங்கள் எக்ஸ்ட்ரா டைமில் டார் பற்றி ரிசர்ச் பண்ணி கூட பாருங்கள். அண்ட் BNSன்றது என்னன்னா நார்மலாக நம்ம வந்து ஒரு வெப்சைட் போகிறோம் லைக் google.com ஆர் amazon.in அந்த மாதிரி போகிறோம்னா இதெல்லாம் வந்து குக்கீஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் யூஸ் பண்ணுவாங்க. இந்த குக்கீஸ் என்ன பண்ணுன்னா உங்களோட டேட்டா வந்து அதை ரிட்ரீவ் பண்ணும். அதாவது ப்ரௌசரோட யூசர் ஏஜென்ட்ஸ்னு ஒரு கான்செப்ட் இருக்கும். ஸோ உங்களோட ஸ்க்ரீன் சைஸ், ஸோ உங்கள் ஸ்க்ரீன் சைஸாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் உங்களோட OS என்ன யூஸ் பண்ணுறீங்க, என்ன ப்ரௌசர் யூஸ் பண்ணுறீங்க, என்ன IP, இது எல்லா டீட்டெயிலுமே போகும். இது போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் DNS மாதிரி BNSன்னு கொண்டு வந்தாங்க. இதில் நீங்கள் போய் பெல்டெக்ஸ் யூஸ் பண்ணி அதை பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஐடென்டிட்டி வந்து ரிவீல் ஆகாது. அண்ட் .bdx டொமைன் யூஸ் பண்ணும்போது கொஞ்சம் செக்யூராக நார்மல் வெப்சைட்ஸை விட இது இன்னும் செக்யூராக இருக்கும். ஸோ அதனால லைக் இதுவும் ஒரு ப்ராடக்டாக ரிலீஸ் பண்ணுறாங்க. அண்ட் அந்த
ஸ்ரீனிவாசன் சார் என்ன சொல்லியிருந்தாருன்னா வந்து அப்கமிங் இயர்ஸ்ல வந்து பிரைவசி ப்ரோட்டோகால் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வர போறாங்க கூடிய சீக்கிரம். இது என்ன ஆகும்னா நீங்க இது வழியாவே பிட்காயினை டிரான்சாக்ட் பண்ணிக்கலாம். ஸோ சென்டர் வந்து ரிசீவருக்கு பிட்காயின் அனுப்பும்போது பெல்டெக்ஸோட பிரைவசி ப்ரோட்டோகால்ன்ற ப்ராடக்ட் வழியா போகும்போது ரிசீவரால வந்து சென்டரோட அட்ரஸ் பார்க்கறதோ பேலன்ஸ் பார்க்கறதோ பார்க்க முடியாது. ஸோ இதுவும் அப்கமிங் ப்ரோட்டோகால் ஒரு ப்ராடக்ட் வரும் அப்படின்றாங்க. ஸோ அதுவும் நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். இந்த 3 ஆப்ஸுமே நீங்கள் யூஸ் பண்ணி பார்க்கலாம். அண்ட் இது இன்னும் அவ்வளோ ரோபஸ்டாக டெவலப் ஆகல, இட்ஸ் அண்டர் டெவலப்மெண்ட் தான். அண்ட் அடுத்தது பார்த்தீங்கன்னா 3 மேஜர் கம்பேரிசன்ஸ்: பெல்டெக்ஸ், மொனேரோ, ஜெட்கேஷ் அண்ட் டேஷ். ஸோ இப்போதைக்கு நான் ஃபர்ஸ்ட் ஸ்லைடில் சொன்ன மாதிரி ப்ரைவசி டைப் வந்து பெல்டெக்ஸ் அண்ட் மொனேரோவில் தான் வந்து மேண்டேட்ரியாக இருக்குது. அண்ட் ஃபர்ஸ்ட் ரிங் சிட்டி ப்ளஸ் ரிங் சிக்னேச்சர் அடாப்ட் பண்ணது பெல்டெக்ஸ். அண்ட் அவங்களோட சேர்த்து இப்போ மொனேரோவுமே அதே டெக்னாலஜி தான் வச்சிருக்காங்க. அண்ட் ஜெட்கேஷ் வந்து இசட்கேஷ் ஆப்ஷன் வச்சிருக்காங்க. டேஷ் வந்து காயின் ஜாயின் வச்சிருக்காங்க. இவங்களோட கன்சென்சஸ் மெக்கானிசம்ல இப்போதைக்கு பிஓஎஸ் வந்து அடாப்ட் பண்ணியிருக்கிறது பெல்டெக்ஸ் மட்டும் தான். அண்ட் இது வந்து ஒரு ஃபுல் ஈகோ சிஸ்டம். இவங்கெல்லாம் லைக் எப்படின்னா இவங்க வந்து ஒரு பிரைவசி டோக்கன் அந்த மாதிரி ஒரு யூஸ் கேஸ் இருக்கும். பட் இவங்க என்ன சொல்றாங்கன்னா வந்து ஏஐ அதுக்கப்புறம் பிளாக் செயின் இதெல்லாம் வந்து சேர்த்து அடாப்ட் பண்ற மாதிரி ஒரு ஈகோ சிஸ்டம் பில்ட் பண்றேன் அப்படின்றாங்க. அண்ட் இதுவே நீங்க நான் சொன்ன எல்லா டீடைல்ஸுமே ஃபர்தரா நீங்க பெல்டெக்ஸ் ஒயிட் பேப்பர்லயோ நெட்ல கூட ரிசர்ச் பண்ணி பார்க்கலாம். ஸோ தேங்க்யூ ஃபார் யுவர் டைம். தேங்க்யூ.